சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 27 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றதுடன் 4வது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது. பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய ஆர்சிபி அணியின் தொடக்க பேட்ஸ்மேன் விராட் கோலி மற்றும் பாப் டு பிளிசிஸ் தொடக்கம் முதலே அதிரடியாக விளையாடினர். விராட் கோலி 47 ரன்களுடன் வெளியேற பாப் டு பிளிசிஸ் அரை சதம் விளாசினார். இறுதியாக 20 ஓவரில் பெங்களூரு அணி 5 விக்கெட்டுக்கு 218 ரன்கள் குவித்தது. இதனையடுத்து 219 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரர் ருதுராஜ் கெய்க்வாட் டக் அவுட் ஆகி வெளியேறினார். அடுத்து இறங்கிய ரஹானே மற்றும் ரச்சின் ஜோடி பொறுப்புடன் விளையாடி ரன்களை குவித்தது. இதனையடுத்து கடைசி ஓவரில் சென்னை அணி 17 ரன்கள் எடுத்தால் பிளே ஆஃப் வாய்ப்பினை பெறும் என்ற நிலை இருந்தது. யாஷ் தயாள் வீசிய முதல் பந்தை சிக்ஸர் விளாசி அடுத்த பந்தில் ஆட்டமிழந்தார். இறுதியில் சென்னை அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 191 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. இதனால் பெங்களூரு அணி 27 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு பெங்களூரு அணி முன்னேறியது.